இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்கள் இடைப்பட போகிற உங்களுடைய அன்பின் வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தாவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே தன் ஆத்துமா ஆண்டவரை எப்படி தேடுகிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். மான்கள் நீரோடைகளை விரும்பி கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லிவிட்டு என் ஆத்துமா தேவன் மேல், அதாவது ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது என்று சொல்லி வாஞ்சையோடு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய பரம தகப்பன் இயேசுவின் மேல் ஒரு தீராத ஒரு வாஞ்சை உள்ளதாய் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்படியாக தாவீது ராஜாவுடைய ஆத்துமா ஜீவன் உள்ள தேவன் மேல் தாகமாய் இருந்ததற்கு சில காரணங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜாவின் ஆத்துமா மனம் முறிந்து போகிற அளவிற்கு அவருடைய சத்துருக்களுடைய வார்த்தைகள் அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர் சத்துருக்கள் கேட்க கேட்க அவருடைய ஆத்துமா நொந்து போய் இரவும் பகலும் கண்ணீர் தான் அவருக்கு உணவாக இருந்தது. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை சொல்லி நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று சொல்லி கதறுகிறார். அவருடைய ஆத்துமா பழைய காரியங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறது. வசனம் 4 சொல்லுகிறார் பாருங்கள். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளெல்லாம் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லி அவர் புலம்புகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தலாம், நம்முடைய ஆத்துமாவை காயப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு வேடிக்கையாக கூட தெரியலாம், ஏளனமாக அற்பமாக நம்மை நினைக்கலாம், பேசலாம். உங்களுடைய தேவன் எங்கே என்று சொல்லி அவர்கள் கேட்பது போல நமக்கே நம்முடைய ஆத்துமா நம்மிடம் சொல்வது போல அது வேதனைப்படும். தேவ பிள்ளைகளே, ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை நினைத்து கலங்க வேண்டாம். நம்முடைய ஆத்துமா தேவன் மீது மட்டுமே வாஞ்சையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த சங்கீதத்திலே முக்கியமான ஒரு வசனம் 2 முறை வருகிறது. நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 42:5, 42:11. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். ஆம் தேவ பிள்ளைகள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் மூலமாய் அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு உன் தேவன் எங்கே என்று அவர்கள் துணிகரமாய் சொல்லுகிற அளவுக்கு வந்தாலும் கூட அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் உங்கள் ஆத்துமா நொந்து போய் மனம் முறிந்து போய் யாருமே வெளியே சொல்ல முடியாமல்
கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் பொறுமையோடு கேட்க போறீங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி கண்டிப்பாக தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது அப்படிப்பட்ட உன்னதத்தின் பலனால் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அன்றைக்கு தாவீது ராஜாவுடைய ஆத்துமா ஜீவன் உள்ள தேவனாகிய உங்க மேல வாஞ்சையா இருந்தது. பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கும் நாங்களும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கட்டும் அப்பா, உம்மை நோக்கி வாஞ்சித்து இருக்கட்டும். எல்லா வீணான கலக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளை விட்டு உங்கள் பிரசன்னம் அப்புறப்படுத்தி உடைய பிள்ளைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.